सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடானு கோடி தருக. பார்த்து கொண்ட போது தலைமண் பார்க்க நின்ற மாது, தென்பாங்கு சேலை குலுங்க என்னை சேர்ந்தாள கண்கள் மயங்க. பெண் பார்த்து கொண்ட போது தலைமண் பார்க்க நின்ற மாது, தென்பாங்கு சேலை குலுங்க என்னை சேர்ந்தாள கண்கள் மயங்க. கருங்கூந்தல் மலர்கள் உதிர, இரு கண் கொண்ட மையும் கரைய, உறவாட வந்த மனமே இது உன்னால் விளைந்த சுகமே. மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடானு கோடி தருக. கிடைக்கும் மனம் கேளாமல் அள்ளி கொடுக்கும், கொத்தோடு மேனி கலங்கும் அது குளிர்காலம் போல விளங்கும். கேட்டாலும் காதல் கிடைக்கும் மனம் கேளாமல் அள்ளி கொடுக்கும், கொத்தோடு மேனி கலங்கும் அது குளிர்காலம் போல விளங்கும். முத்தான கன்னி நகையும் இன்னும் முதிராத காதல் கனியும், அத்தான் என்று அழைக்கும் அழகும் நான் அறியாத இன்பம் இன்பம். மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடானு கோடி தருக. ஆசை இருக்குது மனத்தினிலே, அது அழகாய் தெரியுது கண்களிலே. ஆசை இருக்குது மனத்தினிலே, அது அழகாய் தெரியுது கண்களிலே. அருந்ததி ஒன்று அழைப்பதை கண்டு ஆனந்தம் கொள்ளும் வாழ்க்கையிலே. அருந்ததி ஒன்று அழைப்பதை கண்டு ஆனந்தம் கொள்ளும் வாழ்க்கையிலே. ஆசை இருக்குது மனத்தினிலே, அது அழகாய் தெரியுது கண்களிலே.
சுவையை ரசித்திடவே ஆ, ஆ, அருங்கனி ஒன்று அழைப்பதை கண்டு ஆனந்தம் கொள்ளும் வான்கிளியே அருங்கனி ஒன்று அழைப்பதை கண்டு ஆனந்தம் கொள்ளும் வான்கிளியே ஆசை இருக்கிறது மனதினிலே அது அழகாய் தெரியுது கண்களிலே ஆசை இருக்கிறது மனதினிலே அது அழகாய் தெரியுது கண்களிலே அருகினில் வந்தால் பறப்பதே நீ ஆட்டம் காட்டி சிரிப்பதே அருகினில் வந்தால் பறப்பதே நீ ஆட்டம் காட்டி சிரிப்பதே மறைத்து மூடி மழுப்புவதே மாயவலையை சிரிப்பதுமே ஆ, ஆ, அருங்கனி ஒன்று அழைப்பதை கண்டு ஆனந்தம் கொள்ளும் வான்கிளியே அருங்கனி ஒன்று அழைப்பதை கண்டு ஆனந்தம் கொள்ளும் வான்கிளியே ஆசை இருக்கிறது மனதினிலே அது அழகாய் தெரியுது கண்களிலே ஆசை இருக்கிறது மனதினிலே அது அழகாய் தெரியுது கண்களிலே அன்றொரு நாள் அவனுடைய பேரை கேட்டேன் அடுத்த நாளில் அவன் இருக்கும் ஊரை கேட்டேன் இன்று வரை அவன் முகத்தை நானும் காணேன் அவன் என்னை தேடி வரும் வரைக்கும் விடவும் மாட்டேன் அன்றொரு நாள் அவனுடைய பேரை கேட்டேன் அடுத்த நாளில் அவன் இருக்கும் ஊரை கேட்டேன் இன்று வரை அவன் முகத்தை நானும் காணேன் அவன் என்னை தேடி வரும் வரைக்கும் விடவும் மாட்டேன் அன்றொரு நாள் அவனுடைய பேரை கேட்டேன் ஊரை கேட்டேன் ஆண்டி போல வேகமிட்டு அவன் இருப்பானாம் அவனை அரசன் போல சிங்காரித்து தேரிழுப்பாராம் ஆண்டி போல வேகமிட்டு அவன் இருப்பானாம் அவனை அரசன் போல சிங்காரித்து தேரிழுப்பாராம் வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை மனவீட்டுக்குள்ளே அவன் இருந்தும் காண்பவர் இல்லை அன்றொரு நாள் அவனுடைய பேரை கேட்டேன் ஊரை அந்தி சந்தி அர்த்த ஜாமம் எத்தனை பூஜை அவன் ஆலயத்து மணியினில் தான் எத்தனை ஓசை அந்தி சந்தி அர்த்த ஜாமம் எத்தனை பூஜை அவன் ஆலயத்து மணியினில் தான் எத்தனை ஓசை சுந்தரப்பூ முகத்தை காண எத்தனை கூட்டம் அதை தொடர்ந்து நானும் பார்த்து வந்தால் தீர்ந்திடும் ஆட்டம் அன்றொரு நாள் அவனுடைய
என்னை தேடி வரும் வரைக்கும் விடவும் மாட்டேன். அன்றொரு நாள் அவனுடைய பேரை கேட்டேன், ஊரை கேட்டேன். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம். நினைத்தவன் அவளை மறந்து விட்டால் அந்த நிலைமையின் முடிவென்ன? துயரம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அங்கு பெண்மையின் நிலை என்ன? மௌனம். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். இரவும் பகலும் உன்னுருவம், அதில் இங்கும் அங்கும் உன்னுருவம். இரவும் பகலும் உன்னுருவம், அதில் இங்கும் அங்கும் உன்னுருவம். அடக்கம் என்பது பெண்ணுருவம், அதை அறிந்தால் மறையும் என்னுருவம். அடக்கம் என்பது பெண்ணுருவம், அதை அறிந்தால் மறையும் என்னுருவம். மறைக்க முயன்றேன் முடியவில்லை, உன்னை மறக்க முயன்றேன் நடக்கவில்லை. மறைக்க முயன்றேன் முடியவில்லை, உன்னை மறக்க முயன்றேன் நடக்கவில்லை. நினைக்கும் நிலையிலும் நான் இல்லை, உன்னை நெருங்கும் தகுதியும் எனக்கில்லை. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். கேட்டேன் கேட்டது கிடைக்கவில்லை, என்னை கேலி செய்தாய் மனம் பொறுக்கவில்லை. கேட்டேன் கேட்டது கிடைக்கவில்லை, என்னை கேலி செய்தாய் மனம் பொறுக்கவில்லை. வாதம் செய்வது என் கடமை, அதில் வழியை காண்பது உன் திறமை. வாதம் செய்வது என் கடமை, அதில் வழியை காண்பது உன் திறமை. கண்டேன் கண்டது நல்ல வழி, அது காதலன் உடனே செல்லும் வழி. கண்டேன் கண்டது நல்ல வழி, அது காதலன் உடனே செல்லும் வழி. சொன்னேன் பல முறை யாசிக்கிறாய், நீ சொன்னதை நானும் யோசிக்கிறேன். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். ஆயிரத்தில் ஒருவன் தான், 2000 ஒருவன் தான், 10,000 ஒருவன் தான். அதுதான் எம்ஜிஆர். அவர் படத்துக்கு பந்துலு மாமா பொறுத்த வரைக்கும் நாங்கள் கம்போஸ் பண்ணும்போது எம்ஜிஆர் அவர்கள் தலையிட மாட்டார். ஆனால் இந்த பர்டிகுலர் பாட்டு கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கேட்கணும் அப்படின்னு பந்துலு மாமாட்ட சொன்னார். சரி, அந்த டியூனை கொண்டு போய் டேப் ரெக்கார்டில் போட்டு காமிச்சு இது பாட சொல்லி இன்னும் பெட்டராக பாட சொல்லி இன்னும் பெட்டராக சொல்லி. அப்போது
இதுக்கு முன்னால் நாங்கள் ஒரு 10-15 டியூன் போட்டு எம்ஜிஆருக்கு பிடிக்கலன்னு சொல்லி பொறுமையாக அவர் மாற்றணும்னு மாற்றணும். இவருக்கு பிக்சர் எடுக்கணும், சீக்கிரம் செட்டுக்கு பாட்டு வேணும், இவர் கொஞ்சம் சுறுசுறுப்பானவர், சொன்ன டயத்தில் படத்தை முடிக்கிறவர். ஒரு நாளைக்கு ஏன் முன்னால் இந்த பாட்டு போட்டு எம்ஜிஆர் ஃபோன் வந்தது, மறுபடியும் மாற்றுனார். அவர் இப்படியே கேட்டார், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் என்ன ஒரு எல்போர்டு மியூசிக் டேரக்டரையாக வச்சுருக்கேன், எத்தனை டியூன் தான் அவன் போடுவான், அவன் பொறுமையை சோதிக்காதீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ தைரியமாக போல்டாக சொன்னார். அவர் அப்படி சொன்னதே இல்லை யார்கிட்டையும். 2000 வருஷம் பிறந்தாச்சு. இதில் வந்து சில அற்புதங்கள்லாம் நிகழும், நாட்டுகள்லாம் சேமப்படும், நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க, உங்கள் ரசனையெல்லாம் வளரும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் கேட்க போகிற பாட்டு ஒரு நிறைவான சாங். இத்தனை கேசட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா HMV சார்பில், இது என்னையும் கூப்பிட்டு பேச சொன்னாங்க. இந்த HMV நிறுவனத்தினருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் இருக்கிறவங்க நான் முதலே சொல்லியிருக்கேன், எப்படி அவங்க உழைக்க தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, உழைக்க தெரிஞ்சவங்க கூட. அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். வணக்கம், நன்றி. இதை கேளுங்க.
1000ல் ஒருவன் தான், 2000லும் ஒருவன் தான், 10,000லும் ஒருவன் தான். அதுதான் எம்ஜிஆர். அவர் படத்துக்கு பந்துலு மாமா பொறுத்த வரைக்கும் நாங்கள் கம்போஸ் பண்ணும்போது எம்ஜிஆர் அவர்கள் தலையிட மாட்டார். ஆனால் இந்த பர்டிகுலர் பாட்டு கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கேட்கணும் அப்படின்னு பந்துலு மாமாட்ட சொன்னார். சரி, அந்த டியூனை கொண்டு போய் டேப் ரெக்கார்டில் போட்டு காமிச்சு இது பாட சொல்லி இன்னும் பெட்டராக பாட சொல்லி இன்னும் பெட்டராக சொல்லிடு. அப்போது இதுக்கு முன்னால் நாங்கள் ஒரு 10-15 டியூன் போட்டு எம்ஜிஆருக்கு பிடிக்கலன்னு சொல்லி பொறுமையாக அவர் மாற்றணும்னு மாற்றணும். இவருக்கு பிக்சர் எடுக்கணும், சீக்கிரம் செட்டுக்கு பாட்டு வேணும், இவர் கொஞ்சம் சுறுசுறுப்பானவர், சொன்ன டயத்தில் படத்தை முடிக்கிறவர். ஒரு நாளைக்கு ஏன் முன்னால் இந்த பாட்டு போட்டு எம்ஜிஆர் ஃபோன் வந்தது, மறுபடியும் மாற்றுனார். அவர் இப்படியே கேட்டார், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் என்ன ஒரு எல்போர்டு மியூசிக் டேரக்டரையாக வச்சுருக்கேன், எத்தனை டியூன் தான் அவன் போடுவான், அவன் பொறுமையை சோதிக்காதீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ தைரியமாக போல்டாக சொன்னார். அவர் அப்படி சொன்னதே இல்லை யார்கிட்டையும். 2000 வருஷம் பிறந்தாச்சு. இதில் வந்து சில அற்புதங்கள்லாம் நிகழும், நாட்டுகள்லாம் சேமப்படும், நீங்களாம் நல்லா இருப்பீங்க, உங்கள் ரசனையெல்லாம் வளரும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் கேட்க போகிற பாட்டு ஒரு நிறைவான சாங். இத்தனை கேசட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா ஹெச்எம்பி சார்பில், இது என்னையும் கூப்பிட்டு பேச சொன்னாங்க. இந்த ஹெச்எம்பி நிறுவனத்தினருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் இருக்கிறவங்க நான் முதலே சொல்லியிருக்கேன், எப்படி அவங்க உழைக்க தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, உழைக்க தெரிஞ்சவங்க கூட, அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். வணக்கம், நன்றி. இதை கேளுங்க.
தொட்டதடி திங்கள் சுட்டதடி கண்கள் வாடுதடி தோழி. தென்றல் தொட்டதடி திங்கள் சுட்டதடி கண்கள் வாடுதடி தோழி. தூது செல்ல ஒரு தோழி இல்லை என துயர் கொண்டாயோ தலைவி. துள்ளும் காற்று வந்து மெல்ல சேலை தொட சுகம் கண்டாயோ தலைவி. கண்டாயோ தலைவி. சித்தத்தில் இருந்ததை மௌனத்தில் அறிந்தாள் தோழி. காவிரி கரையின் ஓரத்தில் எவ்விதம் காத்திருந்தாள் அந்த தலைவி. காவிய நாயகன் காதலன் வணிகன் கோவலன் என்பான் மனைவி. தூது செல்ல ஒரு தோழி இல்லை என துயர் கொண்டாயோ சுகம் கண்டாயோ தலைவி. தூது செல்ல ஒரு தோழி இல்லை என துயர் கொண்டாயோ துள்ளும் காற்று வந்து மெல்ல சேலை தொட சுகம் கண்டாயோ தலைவி. கொண்டு
புற சங்கீதம் கேட்டாயா எப்போதும் இது போல் துடிக்கட்டும் என்று எடுத்தொரு கையில் கொடுத்தாயா அப்பா உன் மகளை பார்த்தாயா அது புற சங்கீதம் கேட்டாயா நாம் கண்ட கனவுகள் கலைந்ததப்பா எல்லாம் நாயகன் விதிப்படி நடந்ததப்பா அப்பா 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 உன் மகளை பார்த்தாயா அது புற சங்கீதம் கேட்டாயா எப்போதும் இது போல் துடிக்கட்டும் என்றே எடுத்தொரு கையில் கொடுத்தாயா அப்பா உன் மகளை பார்த்தாயா அது புற சங்கீதம் கேட்டாயா பெண்களில்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன் பெண்களில்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன் பெண்களில்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன் பெருமைகள் எல்லாம் பெண்ணாலே இதை அறியணும் ஆண்கள் முன்னாலே பெருமைகள் எல்லாம் பெண்ணாலே இதை அறியணும் ஆண்கள் முன்னாலே இதை அறியணும் ஆண்கள் முன்னாலே பெண்களில்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன் உழுவார் விதை விதைப்பார் உச்சி வெயில் தனில் நிற்பார் ஊர் ஊராய் சுமை சுமந்து ஓடி விலை கூறிடுவார் எழுவார் உதிக்கு முன்னே இருட்டிய பின் வந்திடுவார் இப்பாடுபட்டுலகில் இருப்பத காரணம் என்ன வண்டி இழுத்து பிழைப்பவனும்
வாழ நினைப்பது பெண்ணாலே, வண்டி இழுத்து பிழைப்பவனும் வாழ நினைப்பது பெண்ணாலே. வானமளந்த ஞானிகளும் தன்னை மறந்தது பெண்ணாலே, தன்னை மறந்தது பெண்ணாலே. பெண்களில்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன்? நிற்கும் பொற்கொடியே ஆனாலும் காற்றில் வீழ்காமல் காப்பாற்றும் துணையாரோ. கொம்பில்லாமல் கொடி படர்ந்தால் குப்பை மேட்டில் மிதிப்படுமே. அன்பென் பெண் கொடி படர்ந்தக்கே ஆணே துணையாய் வேணுமம்மா, ஆணே துணையாய் வேணுமம்மா. ஆண்கள் இல்லாத உலகத்திலே பெண்களினாலே என்ன பயன்? வீதியிலே கடனுக்கு மனைவிதனை பேசி விலைக்கு விற்ற பெரிய மனிதன் யாரோ? ஹரிச்சந்திரன். அடையாள மோதிரம் தான் ஆற்றில் விழுந்தவுடன் அழகு சகுந்தலையை யாரடி நீ என்றதாரோ? துஷ்யந்த. காரிருளில் கானகத்தில் காதலியை கைவிட்டு வேறூர் போய் சேர்ந்த வீரனும் யாரோ? வேறூர் போய் சேர்ந்த வீரனும் யாரோ? சக்கரவர்த்தி. பெண்ணை தவிக்க விடுவதிலே பேரு பெற்றவன் நான் பிள்ளை, பெண்ணை தவிக்க விடுவதிலே பேரு பெற்றவன் நான் பிள்ளை, பேரு பெற்றவன் நான் பிள்ளை. பெண்களில்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன்? பெண்ணை நம்பி கெட்டவர்கள் பேர் தெரிந்தால் சொல்லட்டும். காட்டுக்கு ராமன் போனதற்கு கைகைதானே காரணமா? இரண்டாம் தாரம் கட்டிக்கிட்டா இதுவும் கேட்டிட மாட்டாளா? மாதவியாலே கோவலனார் மதுரை செந்தியில் மாளலையா? கண்ணகியாலே கோவலனார் கதையே காவியமாகலையா? கதையே காவியமாகலையா? பெண்களில்லாத உலகத்திலே ஆண்களினாலே என்ன பயன்? ஆண்களில்லாத உலகத்திலே பெண்களினாலே என்ன பயன்? காந்தி மகா புத்தரை போ இதுவரை பெண்களில் பிறந்ததுண்டோ? ஏசோ காந்தி மகா புத்தரையும் ஈன்றது எங்கள் பெண் குலமே, ஈன்றது எங்கள் பெண் குலமே. ஏசு காந்தி புத்தரையும் ஈன்றது எங்கள் பெண் குலமே, ஈன்றது எங்கள் பெண் குலமே. பெருமைகள் எல்லாம் பெண்ணாலே இதை அறியணுமார்கள் முன்னாலே, பெருமைகள் எல்லாம் பெண்ணாலே இதை அறியணுமார்கள் முன்னாலே.
உன் பேரிலே கல்யாண ஊர்வலம் உல்லாசம் ஆயிரம் மங்களமேளம் பொங்கி முழங்க மணமகள் வந்தாள் தங்கத்தேரிலே மல்லிகை பூவிலும் மெல்லிய மாது மயங்கி விட்டாளே உன் பேரிலே அவள் அண்ணனடை பின்னலிட வந்தாளா என் அண்ணனிடம் கண்ணிரண்டை தந்தாளா அவள் அண்ணனடை பின்னலிட வந்தாளா என் அண்ணனிடம் கண்ணிரண்டை தந்தாளா அந்த அங்கைய கண்ணியை பார்த்து அண்ணன் தங்கதி சொன்னதை கேட்டு அந்த அங்கையர் கண்ணியை பார்த்து